July 27, Shut Up and Read, Session 1. ஹாய். Shut Up and Read வந்து என்னன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிறுகதை ஒரு நகல் கொடுக்க போகிறோம். ஒன்று, அந்த சிறுகதையை ஒரு காலகட்டத்தில் நடக்கலாம். இப்போது இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதலாம். அந்த சிறுகதைக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எழுதலாம், சிறுகதைக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு எழுதலாம். அதோட முடிவு ஒன்றா இருக்கலாம், அந்த முடிவை மாற்றி நீங்கள் வேறு ஒன்று எழுதலாம். அது எல்லாமே உங்களோட டேக். நான் ஒரு பர்டிகுலர் பார்ட்மெண்ட் எழுதலான்னு இருக்கேன். அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே விஷுவலைஸ் பண்ணிட்டேன். இதோட சோல் அதுக்குள்ளே வச்சு நான் வேறு கதையை சொல்ல முடியுமான்னு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஹலோ கைஸ், ஆக்சுவலி இன்றைக்கி வலிங்கிற ஒரு சிறுகதையை பேஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ண சொன்னாங்க. நான் அதை படித்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரி தான் இப்போ நரேட் பண்ண போகிறேன். கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து பீச்சில் தனியாக உட்காந்துட்ருக்கா. அவள் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கா, ஏதோ ஒரு மன நிம்மதியில் அவள் முகத்தில் இருந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தனியாக அந்த கடல் காற்றை பார்த்துட்டு, அந்த கடலோட காற்றை வாங்கிட்டு, அந்த கடல் அலையை பார்த்துட்டு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவள் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் கழித்து சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சிட்டு ஒரு பக்கம் பீச்சில் நடந்து போயிட்டுருக்கும்போது அவளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு பையன் ஒருத்தன் நிற்கிறான், கௌதம்ட்டு. அந்த பையனை பார்த்ததும், அது வந்து அவனோட டியூஷனில் படிக்கிற ஒரு பையன். அந்த பையனை பார்த்ததும் அவள் வந்து ஸ்மைல் பண்ணுறான். அவள் ஃபேஸை காமிச்சிட்டே இருக்கும். சிரிச்சிட்டே இருக்கிற முகம் டக்குன்னு ஒரு மாதிரி மாறுது. உடம்பு ஷிவர் ஆகுது, பயப்படுறா, ஷாக் ஆகிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பணுன்ட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு போன உடனே தனியாக ஒரு அறையில் உக்காந்துட்டு அழுகலை, சிரிக்கலை, எதுவும் பண்ணல, அமைதியாக உக்காந்துட்ருக்கா. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. ரேணுகாவோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிட்டார். ஆக்சுவலி ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் வாழ்க்கையில் இருந்துட்டு, லவ் மேரேஜ் தான், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாள் அவளோட ஹஸ்பண்டோட, என்னென்னவோ கனவுகளோட. அந்த 15 வருஷத்தில் வந்து ஷி வாஸ் நாட் ப்ரெக்னென்ட். அதாவது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த சோகம் இருந்தாலுமே அது வந்து அவள் ஹஸ்பண்ட் பெருசாக வந்து அதை காட்டிக்கல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அது நடக்கும்போது நடக்கட்டும், அதை நினச்சி வரி பண்ண வேண்டாம். நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸு, அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், மாப்பிள்ளை ஃபேமிலி, யார் என்ன சொன்னாலுமே வந்து அவளை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ரேணுகாவுக்கு வந்து அப்பா மட்டும்தான், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் இருக்கார். இவங்க மேரேஜுக்கு அப்புறம் கூட இங்கே வந்துட்டாங்க, தனியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா கூட தான் இருக்கார். ரொம்ப அவளை பற்றி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ செக்யூர் அண்ட் கேராக பார்த்துப்பார் ரேணுகாவை அவங்க ஹஸ்பண்ட். அப்படி இருந்த ஒரு பர்சன் வந்து திடீர்னு இறந்து போனது வந்து அவளால் தாங்கிக்கவே முடியலை. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் ஹஸ்பண்டோட நினைவாக ஒரு குழந்தையும் இல்லை, யாருக்காக வாழ்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசில் வந்து அவ்வளோ ஒரு விரக்தி. என்ன பண்ணுறது தெரியும். குறிப்பிட்ட நாள் போக அவளுக்கு வந்து சில செக்ஷுவல் நீட் தேவைப்படுது. ஆனால் அது பண்ணலாமா, அது தப்பா, அது கரெக்டா, உடம்புக்கு அது அவளுக்கு ஸ்பெஷல், அது வந்து தேவைப்படுது. பட் வந்து இவ்வளோ கேரிங்காக பார்த்த ஒரு ஹஸ்பண்டு அவர் இறந்து போயிட்டார். இருக்குமே, ஹியூமன்ஸ்னாலே எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு செக்ஷுவல் நீடு எதுவாக இருந்தாலும் நீட் தேவைப்படும். அது வந்து அவள் சுச்சுவேஷனில் முடியல, இது பண்ணால் தப்பா கரெக்டாக ஒன்றுமே புரியல. அவள் ஒர்க் போயிட்டுருந்தா, அதையும் குவிட் பண்ணிவிட்டு அவள் ஜாபு இது பண்ணிகிட்டு இருந்தா. நடுவில் டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தா, அது மட்டும் கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. பசங்க வருவாங்க, டியூஷன் நடத்துவாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது அப்போ தான் வந்து கௌதம் வந்து அவள் லைஃப்பில் வரான். கௌதம் வந்து ஒரு 16-17 வயசுள்ள ஒரு பையன்.
அவனுக்கு வந்து ரேணுகாவை வந்து பிடிக்கும், மேமை வந்து அவனுக்கு பர்சனலாகவே பிடிக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சஃபர் ஆகிறது அவனுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வந்து அவன் கொஞ்சம் அதெல்லாம் பேசுகிறான், விடுங்க மேம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேரிங்காகவே இருக்கான் அவன். யாருமே இப்போ கூட இல்லாததுனால அவன் கொஞ்சம் கேரிங்காக இருக்கிறான். அது வந்து ரேணுகாவுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவளுக்கு அந்த இதுவும் அந்த நீடும் தேவைப்படுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஒரு இதில் வந்து ஏதோ நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதோ அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அவள் வந்து அந்த வலியை பெயினை வந்து அவளுக்கு வந்து பிடிக்குது. நான் வந்து ஒரு விஷயத்தில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் அவளுக்கு திடீர்னு அந்த ஒரு பெயின் வரும்போது அவளுக்கு வலிக்கலை, அவளுக்கு வந்து பிடிக்குது. அப்போ தான் வந்து அவளே செல்ஃபாக அவளை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறது, ரத்தம் வர மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அவள் பண்ணுறா. அவளுக்கு அதெல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. வேறு எப்படி தான் நான் என்னோடய இதை வந்து நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு இல்லாமல் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்குது. அவங்க அப்பா எவ்வளோ இது பண்ணுறது, இதெல்லாம் வேணாமா, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா இங்கே இருக்காத, கொஞ்சம் உனக்கு ரிலீஃபாக இருக்கட்டும், நீ தான் ஒர்க்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டல, பெங்களூர் போவோம் ஃப்ரெண்டு யார், அங்கே போய் ஒர்க் செய்ய பாரு அப்படிலாம் இருக்கும்போது அவளுக்கு எதுவுமே மைண்டில் தோண மாட்டேன். அப்போ தான் வந்து சரி ஓகே நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஒரு கட்டத்து மேலே வந்து கௌதம்க்கு இதெல்லாம் தெரியுது, மேம் தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அவன் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்கான் மேமுக்கு. அப்போ தான் அப்போது ஒரு நாள் அவங்க மேமுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பட் அவங்க சர்ப்ரைஸாக வந்து கேக் வெட்டி அந்த ஸ்னோ ஸ்ப்ரேலாம் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப விஷயம் அவங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்மைல் பண்ணுறாங்க, அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்களோட கஷ்டம் இப்படிலாம் இருக்குது, இது பண்ணோன்னே அவன் ஆறுதலாக அவளும் மட்டும் இருக்காங்க அவங்களோட வீட்டில். அப்பா கீழ் வீட்டில் இருப்பார், கீழே ஒரு வீடு, இவங்க மேலே தனியாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வந்து உருவாகுது, மேமுக்கும் அந்த பையனுக்கும் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, வலியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவன் அவ்வளோ ஆறுதலாக மேம் கூட இருக்கான். இருந்துட்டு 2 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் ஸ்டார்டட் டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இருக்கும்போதாவது ஏன் எனக்காக இவ்வளோ பண்ணுறேன்னொன்னே, நீங்கள் வந்து எனக்கு பிடிக்கும் உங்களை, எனக்கு வந்து உங்களை பிடிக்கும், அது ஏன் காரணம் எதுக்கு அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போகும்போது ஒரு கான்வர்சேஷன் பில்டாகி தான் தே போத் ஸ்டார்டட் கிஸ்ஸிங். அண்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துருது. ஓகேங்க, இது முடிஞ்சிருச்சு. இது முடிச்சுட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆகுது. அது ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே நடக்கும்போது கூட அவங்க சேஃப்டி எதுவும் போட்டு பண்ணல, பிகாஸ் அவள் ஆல்ரெடி வந்து அவளால் குழந்தை எதுவும் பெற்றுக்க முடியாதனால. ஸோ அப்படியே வந்து தேர் இன்டர்கோர்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் முடியுது. முடிஞ்ச உடனே அவள் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவள் ஃபோன் எடுக்கிறாள். ஃபோன் எடுத்துகிட்டு அவள் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணுறான், நான் வந்து உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இத்தனை வருஷத்தில் திடீர்னு அப்படின்னு கேட்டோன்னா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கார்த்திக், நான் வந்து ஒன்று மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு காஃபி ஷாப்புக்கு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, அவங்க வராங்க. அங்கே ஒரு பர்சன் வரான், அவங்க ஏஜ்லேயே ஒரு பர்சன் ஒருத்தன் ஆப்போசிட் ஜெண்டர் உட்காந்துட்ருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக். இது வந்து காலேஜ் பொசிஷன். ஆப்போசிட்டில் ஒரு பையன் உட்காந்தால, அந்த பையனும் இவளும், அந்த பையன் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவங்க வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் இருந்தாங்க. அந்த பையனும் நல்லா கேராக தான் இருந்தான், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். பட் வந்து அந்த பையன்கிட்ட வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது வந்து இவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னென்னா, அந்த பையன் வந்து பான் பார்ப்பான். பான் பார்க்குறது, அந்த பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்ணுறதுக்குள்ள அது வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளுக்கு வந்து ஒரு தெரிஞ்சிருச்சு. அதனால டக்குன்னு தெரிஞ்சவொன்னே அவள் அவ்வளோ கோவப்பட்டா, எதுக்கு இதை பண்ணுற, அப்போ நீ அதை நினச்சி தான் என்கிட்ட வரியா, அதில் ஒரு பர்சனாக நினச்சி தான் பார்த்து தான் என் கூட நீ பழகுறியா, அப்போ நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆனால் கூட நீ அவங்கள நினச்சி தானே நம்ம கூட இப்படி இருப்ப, அது தப்பு இல்லையா, எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அது எப்படி அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணை யோசிச்சுட்டு அப்போ என் கூட பண்ணுறேன்னா, அப்போ நான் எவ்வளோ அந்த இடத்துல கேவலமான இருக்குன்ட்டு அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் பான் பார்க்குறேன்னா வந்து இதை நான் முன்னாடியிலேருந்தே நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நான் பார்த்து தான் இருந்தேன். நான் ஒன்றும் பான் பார்த்துட்டு போய் யாரையோ போய் ரேப் பண்ணுறதோ அந்த மாதிரி தாட்டுலாம் போக மாட்டேன். அது கேஷுவலாக சிகரெட் அடிக்கிற மாதிரி, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி அது எப்பயாவது தான் நான் இது பண்ணுவேன். நான் அடிக்ட்லாம் கூட கிடையாது. அவள் ஏற்றுக்கவே முடியல. அது ரொம்ப பெரிய பாவம்னு நினைக்கிறா அவள். பான் பார்க்குறது, இன்னொருத்தவங்களோட இதை பார்க்குறது, அது ரொம்ப பாவம்னு நினைக்கிறா.
இது அவங்களுக்குள்ள ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுது. அவனுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் என்னை பார்த்துட்டா. இதுக்கப்புறமும் இவ கூட ஹாப்பியாக இருந்தோன்னா அது வந்து இருக்குமா, அது வந்து நடக்குமான்னு சொல்லிட்டு இவளுக்கும் அந்த தாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களால ஒரு போக முடியல. ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு இப்படி நினச்சிட்டா நம்ம வந்து ஒரு விமனைசராக அந்த மாதிரி பார்க்குறாளோ, நம்ம வந்து இதுக்கு காஜி நம்ம நினைக்கிறாளோன்ட்டு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஒரு பையனை பார்த்துட்டா அவகிட்ட லவ் இல்லை, அவகிட்ட பேசுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ அவள் எப்பயுமே நம்மளை அப்படி தானே யோசிப்பா. அது நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது 2 பேருக்குமே மாறி மாறி. ஆனால் அவள் வந்து தப்புன்னு நினைக்கிறான். இவன் வந்து அது அது நினச்சா விட்டுலாம். ஆனால் நான் ஒரு நாள் கூட அதை நினச்சிலாம் உங்ககிட்ட நான் வந்ததே கிடையாது. அது வேற, உன் கூட இருக்கிறது வேற. அவன் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறா, பட் அவள் ஒத்துக்கவே இல்லை. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கட் ஆகுது. இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே அப்போ சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உன் மேலே திணிச்சிட்டேன். அது வந்து அது வந்து எந்த பையனாக இருந்தாலுமே வந்து அது அவனால் தாங்கிக்க முடியாது. இத்தனை என்ன திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு தெரியல, திடீர்னு எனக்கு இப்போது சொல்லணும்னு தோணுச்சு. நான் எதுவும் தப்பாக எடுத்துக்காத, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது, அது உன்னை எவ்வளோ பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விடு, நான் அது எதுவும் பெருசாக நினச்சிக்கல, ரொம்ப வருஷம் ஆச்சுல, அது எதுவும் நினச்சிக்கல, நீ எதுவும் நினச்சிக்காத, நீ அதை நினச்சி எதுவும் வரி பண்ணிக்காத. அவனும் பேசுகிறான். அப்போ இவ சொல்கிறா, இந்த மாதிரி ஒன்று நடந்தது என் லைஃப்பில் நடந்தோன்னே, இப்போ ஓகே தானே, ஓகே நான் வந்து பெங்களூர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். இவள் பைக்கில் போயிட்டே இருக்கா. போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு போகிறான். உட்காந்துட்டு டக்குன்னு சீட் கட் ஆகுது. பீச்சில் காட்டணும்ல அந்த சீன், அவள் ஷாக் ஆகிற சீன் காட்டும். கௌதம் தெரிகிறான். பக்கத்துலேயே இன்னொரு பர்சன், அதுதான் அவள் எக்ஸ் ஃப்ரெண்ட். அவள் எக்ஸ் ஃப்ரெண்டோட பையன் கூட தான் இவ வந்து செக்ஷுவலாக இருந்திருக்கா. எதை அவள் தப்பு, இன்னொருத்தனை பார்த்து அந்த பானுங்கிற அந்த விந்துன்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த விந்துலேருந்து வந்தவங்கிட்ட தான் இப்போ நான் ஒரு ப்ளஷரை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப இது. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு தப்பாக தோணலை, அதனால தான் வந்து ஒரு நீடுக்காக தான் நான் பண்ணேன். அதே மாதிரி தானே அவனுக்கும் அது தோணியிருக்கும். அப்போ அவன் மேலே அப்படி ஒரு பிம்பத்தை நான் பெருசாக சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் எவ்வளோ அவனை இது பண்ணிவிட்டு அவனுக்கு கஷ்டமாக போயிருக்கும். இப்போ அதே ஒரு அவன் பையன் கூட தான் வச்சா அது அவளால் இதுவே பண்ணிக்க முடியல. இப்போ அது எவ்வளோ இதுவாக இருக்கும், வயசில் சின்னவன் இதுவே. அப்போ நம்ம அதை தப்புன்னு நினைக்கிறோம், அவன் என்னை கொஸ்டின் பண்ணால் அது எவ்வளோ பெரிய தப்பு. இது நான் பண்ணதும் தப்பு தான். ஆனால் அதை நான் பண்ணாமலே நான் ஒரு இதுக்காக நான் ஒரு ஃபால் ஆகிட்டேன். அவள் இதெல்லாம் வந்துட்டு சரி இதெல்லாம் மறந்துட்டு பெங்களூர் போகிறான். ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து 10 years ஆஃப்டர் அப்படின்னு வருது. அது ஆன உடனே அவளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் காலோ ஃபோன் காலோ வருது. இந்த மாதிரி வந்து கௌதம் வந்து கால் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி மேம் நான் கௌதம் பேசுகிறேன், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல, பட் வந்து இப்போ ரீசெண்டாக உங்கள் அப்பா இறக்கும்போது தான் வந்து நான் பார்க்க போயிருந்தேன், உங்கள் நம்பரும் மாற்றிட்டீங்க, அப்போ தான் தெரிஞ்சவங்க மூலிமா உங்கள் நம்பர் எனக்கு இப்போ தான் கிடச்சிது, நீங்கள் எங்கே போனீங்கன்னு எனக்கு பெருசாக தெரியல. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸாக இருக்குது, இந்த கம்மிங் இது வந்து எனக்கு மேரேஜ், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, நான் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப யோசிச்சுட்டு அந்த மேரேஜ் டைம் வருது. இவன் அங்கே போகிறான். போயிட்டு ரேணுகா போகும்போது கௌதம் பார்த்துட்டா மேலேருந்து, ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா மேலே ஏறா. போகும்போது அவள் கையில் வந்து ஒரு பையன், குட்டி பையன், 10 வயசு பையன், அவன் மேலே போகிறான். மேலே போயிட்டு மேம் பார்க்குறாங்க, அந்த பையனும் மேலே ஏறுறான். எப்படி மேம் இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பார்க்குறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் தூக்கி வச்சுக்கிறான் ஃபோட்டோ எடுக்கும்போது. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து அவன் பேர் சொல்கிறான். சொல்லிவிட்டு மேமை பார்க்குறான். யார் மேம் இந்த பையன் அப்படின்னு சொன்ன உடனே ரேணுகா கௌதம் காதில் போய் ஒன்று சொல்கிறான். அது என்னங்கிறது நம்ம சொல்லலை. அது சொன்ன உடனே சிரிச்சிட்டு இருந்த கௌதமோட மூஞ்சி அப்படியே மாறிட்டு பார்க்குறான், அந்த பையனை பார்க்குறான். பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து சார் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். கௌதம் அப்படியே அந்த கேமரா பார்க்குறான், ஸ்மைல் பண்ணுறான், அப்படியே அங்கே முடியுது. ஆக்சுவலி கௌதமோட பையன் தான் அந்த குழந்தை. அவள் அங்கே நடந்ததில்ல, எப்படி குழந்தை பிறக்காதுன்ட்டு அவங்க காண்டம் போடாமல் தான் பண்ணாங்க. பட் அவள் அங்கே போகும்போது அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. எப்படின்னு தெரியும்போது தான் தெரிஞ்சு கௌதமோட இது மூலியமாக அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அவள் இத்தனை வருஷமாக அதை சொல்லலை.